நினைச்சு உன் கூட சண்டை போடுவான். நீ நிஜமாவே அடிக்கணும். அவன் கத்தி உன் மேல படாது, நீ வச்சு ஏத்திடு. சாரு சாரு சாரு, நம்ம மாதிரி ஏதாவது பொம்பளை கேசா முடி அப்புறம் சொல்லு சொல்லு. சாரு நம்ம குணத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்துருக்காரு. கொள்றேன், முடிக்கிறேன், முன்னுக்கு வரேன். அண்ணனுமா சினிமாவில் நடிக்குது? ஆமாமா, டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அண்ணனும் வேஷம் போட்டிருக்காரு. போலாம். பள்ளி கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா? வளராத, எனக்கு கல்யாணமே ஆகல. பொய் சொல்லாதே. அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான். கதாநாயகி கைய வில்லன் பிடிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க அத்தா அத்தா அப்படின்னு அவன் கத்துவா. உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும். உடனே நான் விட மாட்டேன் அப்படிமா அவன். உடனே உங்க 2 பேருக்கு கத்தி தட்டு. என்ன இது சரித்திர கதையா? இல்ல இல்ல, சமூக கதைதான். கதாநாயகி வில்லன் கிட்ட அனுப்பிட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றான். ஓஹோ, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நிஜமா குத்திட கூடாது, சும்மா அப்படி ஒரு ஆய்ச்சி தானே. சரிங்க. இந்த ஆமா, ஒத்திக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி? சில சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும், எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி. 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா பாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டைலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு வர பாக்குறீங்க? என்ன அது தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி? இத பாரு, வில்லனா லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன், என்ன விட்டுட்டு போக பாக்குறியே அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும், பயப்படுதல. உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கையை பிடிப்பாரு. நீ கையை விடு, விடு கையை, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்குமா? குட் கை. அப்போ நீ என்ன பண்ணணும், சொல்லாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? இங்க பண்ணாங்க, சொல்லாதே. அவ்வளவுதானே? ரெடியா? ரெடியா? ரெடி. மைக் ரெடியா? செட் பண்ணிக்கிறேன் சார். செட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உன்னை படிக்க படி வாங்காம விட மாட்டேன். விடு கையை, விடு. அத்தா என்னமா நல்ல சீன்ல பூந்து கெடுத்து. பின்ன என்ன சார், அநியாயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் மதிக்குது சார். ஏன் சார் இப்படி ஒரு சீன் தேவையா? தேவையாவா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமாக்ஸ் தேவையான்னு கேக்குறிய? நீ பயப்படுறியா? ஆமா ஆமா. இல்ல 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 பயப்பட இல்ல. அப்புறம் என்ன தைரியம் மாறி நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது நீங்க? ஆமா, நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரதை, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட். வாமா வாமா வாமா, ஜாக்கிரதையா செய்யுங்க. அடாடா மூட கெடுக்காத. கம் ஆன், சவுண்ட் ஆக்ஷன். என்ன தோணும் சார்? இந்தாங்க, நீங்க ஆக்ட் பண்ணது போதும், வீட்டுக்கு போயிடுங்க. என்னது வீட்டுக்கு போங்களா? எவ்வளவு பணம் எனக்கு லாபம் தெரியுமா? என்ன விளையாட்டா? வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? உன்னை நம்பி நான் ஹீரோ போட்டுருக்கேன், இப்படி ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறியே? உனக்கு என்ன பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருமா, சும்மா இரு. சரி சார், கொஞ்சம் முள்ளமா இவ்வளவு நீளமா கத்துற? கத்தாம அப்படி போயா, ஞாபகமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய்ய. போயா போயா, ஆக்ட் பண்ணியா ஹீரோ ஹீரோ. எத்தனை நாள் திட்டது? எதுக்காக இப்படி
பழி வாங்குறேன். ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது. நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. சுத்த முட்டாளா இருக்கே, வாயா அப்படி. நீங்க அடிக்க சொன்ன அப்புறம் நீயே கோச்சு. மத்தவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். இந்த மாதிரியா வச்சு பெடாசி இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன்? உங்களுக்கு இருக்கிற ஆபத்து தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆக்ட் பண்றது ஆபத்தா? ஆமா, அது இருக்கட்டும். அந்த ஆள் யார்? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் தெரியும். மறைக்காது. வந்து அவர் தான் என் தாய் மாமா. தாய் மாமா? மனசை சொல்லி சொன்னாங்க. என்னங்க? ஒண்ணுமில்ல, இரு வாங்க. பண்றீங்க விறுவிறுப்பு வேணியா? யாருங்கம்மா? தெரியல. வள்ளி. வள்ளியா? மெதுவா பேசு. சத்தம் போடக்கூடாது. சினிமால வேஷம் போடுறியா? ஆமா ஆமா ஆமா. ராத்திரி பகல எங்க அண்ணன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. நீ வந்து சினிமால வேஷம் போடுறியா? எங்க அண்ணன் முதல்ல சினிமால வேஷம் போடுது இல்ல, அதுக்கு மாலை போட்டு திருஷ்டி சுத்த வந்திருக்கேன். ஏண்டா எங்கிட்ட விளையாடுற? ஐயோ டைரக்டர் சார், நிறுத்து சொல்லுங்க சார், நிறுத்து சொல்லுங்க சார். என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை கொல்ல சொன்னீங்க, இப்போ என்ன கொண்டுவா போல இருக்கு சார். என்ன சொல்ல சொன்னா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த டைரக்டர் தான் அன்னைக்கு ஒரு பெண் வீட்டுல பாட்டு வைக்க சொன்னா, இன்னைக்கு உன்னை கொல்ல சொன்னா. எனக்கு ஒண்ணும் தெரியாது ராசாவு. அக்கா எங்க தப்ப பாக்குறேன். நீ எங்க வந்த? உன் வேஷத்தை பார்க்க வந்தேன்னு. இது இவன் வேஷத்தை முடிச்சுட்டு வரேன். ஏய், திட்டம் போட்டு எனக்கு கொல்ல ஏற்பாடு செய்த. ஐயோ வேண்டாண்ணே, இவ்வளவு நாடு நீ தேடிக்கிட்டு இருந்த உன் மைத்துனர் இவர்தான். டைரக்டர் முத்து இவனா? ஆமா. அட பாவி, இந்த அக்கிரமத்தை மறைக்கிறதுக்காகத்தான் ராமுங்கிற உன் பேரை மாத்தி முத்தனை அவகிட்ட சொன்னியா? நீ ஆம்பளை, உன்னை இதெல்லாம் பாதிக்காது. ஆனா கைவிடப்பட்ட ஒரு பெண் மானத்தோட நடமாட முடியுமா? டைரக்டர், நாட்டுக்கு படங்கள் நிறைய எடுத்து அறிவுரை சொல்றேன். ஆனா அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு நீ மறந்துட்ட. இந்தாயா, வாத்தியாரே தப்பு பண்ணா பசங்க எப்படி இருப்பாங்க? மரியாதையா நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் தான். ஆனா ஓஹோ ஏயாச்சனை பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வந்து மிஸ்டர், எது வேணும்லாம் சொல்லுங்க. என் தங்கையை பத்தி சந்தேகமா ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படிப்பட்ட பெண்ணை நான் செலக்ட் பண்ணவே மாட்டேன்.
சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு தான். இன்னும் என்னையா சட்டம் தனியா? குழந்தை ரூபத்துல தான் சட்டம் வந்திருக்குது. இந்த மாதிரியா காலத்துல கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டு ஒழுங்கா கொடுத்த நேரத்தை. ஆமா ஆமா, சீக்கிரமா அப்படி செய்யுங்க. கவலைப்படாத, அண்ணா உன் கல்யாணத்தை சீக்கிரமா சீர்திருத்த முறையில செஞ்சு வைப்பாரு. டைரக்டர், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு கலை குடும்பம் ஆயிட்டுவேன். இப்ப நடக்க போற கல்யாணத்தை ஒரு படமா எடுத்து நம்ம சேர்த்து படத்தோட சேர்த்துட்டா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். பியூட்டிஃபுல். என் பொண்டாட்டி பியூட்டிஃபுல் நினைச்சியாரா? அப்படி சொல்ல ஐடியா கரெக்ட்.